ஆதி வந்து வெளில போயிட்டாரு, காசு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த கூட நின்ன சேனாபதி சாரையும் அதே மாதிரி பிஆர் சாரும் வந்து பார்த்திங்கன்னா வெளில போயிட்டாங்க. அவங்கள வந்து இவங்க மிரட்டிட்டாங்க, அவங்க மிரட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பல விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டுருக்கோம். அது வந்து நிறைய பேர் பரப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஷின் வந்து நம்மளோட தமிழ் இளைஞர்கள்கிட்ட நம்ம கேட்கணும். இந்த 3 பேரும் இல்லாமல் இந்த போராட்டம் நடந்திருக்கும் அப்படின்னு யாராவது தைரியமாக சொல்ல முடியுமா? நாங்களாம் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யறதுக்காக நாங்கள் போராடி வந்துட்டோம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தது இந்த 3 பேர் தானே. அவங்களை எப்படி நம்ம தப்பாக பேசுறதுக்கு உண்டான தைரியம் நம்மக்கிட்ட வருது? முதல்ல அவங்க ஜல்லிக்கட்டுக்கு உண்டான ஆதரவு வந்து இல்லைன்னு சொன்னாங்களா? எங்களுடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஆக்ட் இல்லாமல் வந்து வெளியே போக மாட்டோம்னா ஆதி இது வரைக்கும் சொன்னார். ஹச் ராஜன் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டார், உடனே வந்து பிஜேபிக்கார மாதிரி உடனே வந்து மாற்ற முயற்சி பண்ணாங்க எல்லாருமே. அதுக்குள்ளே ஆதி வந்து ரிப்ளை போட்டார். ரிப்ளை போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் கேப் ஆச்சு. அதுக்குள்ளே ஆதி கழுவி ஊற்றிட்டாங்க பல பேர். அதையும் அந்த ஆதி அப்போவே வீடியோவில் சொல்லிட்டாப்புல, என்னென்னா என்னை திட்டுறதுன்னா திட்டிக்கிங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா நம்மளை பற்றி தெரியும், நம்ம திடீர்னு எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி பேசினா மட்டும்தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் மட்டும்தான் இருப்போம். நாட்டில் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக உண்டான வாய்ப்பே கிடையாது. எந்த அரசியல் தலைவரும் உனக்கு பிடிச்ச மாதிரி பேச மாட்டான். ஏன்னா எவனும் நல்லவனாக இருந்தவனா கிடையாது. நிறைய நேரத்தில் நல்லவனாக இருந்தவனே கிடையாது. மாறிட்டு வந்து நின்னா கூட நீ நம்ப மாட்ட. ஏன்னா பல தோல்விகளையும் பல ஆதங்கத்தையும் பல விரக்தியும் நீ சந்திச்சிருக்க. ஸோ அதனால் யார் உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பானவங்களாக தான் தெரியும். யாராவது ஒருத்தர் வந்து உன்னோட கருத்துக்கிட்ட ஒன்றி போனானாலோ அல்லது உன்னை கவர்ற மாதிரி பேசினாலோ அதை நீ நம்பி போயிடுவ. அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இப்போ நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதான் பிரச்சனை. உன்னுடைய ஆர்வம் வந்து இங்கே வந்து அரசியலாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் புரிஞ்சுக்கோ, வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. அது அடுத்த விஷயம். நம்மளுடைய ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து வியாபாரமாக மாறிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரசியல் சாயம் பூசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மாணவர்களோட மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சாயமே இல்லை. ஆனால் அந்த மாணவர் கூட்டத்துக்குள்ளே அரசியல் வாடை இருக்குது. அரசியல் வாடை சேர்ந்த சில பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம பார்க்கும்பொழுதும் பல இடங்களில் தெரியுது. ஏன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம் வந்து ஒரு ஊருக்கிட்ட போயிட்டுருக்கிறப்போ குழி தோண்டி வச்சுட்டு வர விடாமல் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ரவுடிசம் பண்ண வேண்டிய ஆளுங்களும் நம்மளுடைய மாணவர்கள் கிடையாது. இதை பண்ணுறது யார்? அப்போ மாணவ சக்தியை யூஸ் பண்ணி, அதாவது இந்த கூட்டத்தை, இந்த 13 லட்சம் பேர் 14 லட்சம் பேர் கொண்ட இந்த கூட்டத்தை வந்து தவறான ஆங்கிளில் யூஸ் பண்ணிடலாம், இதை வந்து வச்சு நம்ம அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பல இயக்கங்கள் திங்க் பண்ணி தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது உண்மை மாதிரி எனக்கு தோணுது. அந்த வாடை பல இடங்களில் நடக்குது, பல இடங்களில் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சிக்காம வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்கிறவங்க பல பேரையுமே நம்ம தப்பாக பேசிக்கிட்டு சிரிப்பு போட்டுக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு சினிமாக்காரனே இந்த உள்ளே கூடக்கூடாதுன்னா சீமான் சாரை கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து விட்டுருக்க கூடாது. நியாயப்படி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிக்காரன் வரக்கூடாதுன்னா அவரும் வந்துடக்கூடாது. நீ உள்ளே விட்டுட்ட. உள்ளே விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் வருது, அந்த இயக்கம் வந்துச்சு, நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, சினிமாக்காரன் உள்ளே வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. யாரும் வரக்கூடாதுன்னா யாரும் வரக்கூடாது. வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் உட்காந்துருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட பேரண்ட்ஸ், அவ்வளோதான். வேறு யாருமே அங்கே இருந்திருக்கக்கூடாது. அதை மீறி நீங்கள் வச்சுருக்கறனால தான் எல்லாருமே வரலாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே வந்தாங்க. அதில் பல பேர் கலந்துட்டு அவங்கவுங்களுடைய கருத்துக்களையுமே வந்து அங்கே புகுத்திட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு டிவி இருக்குது. ஒரு ஆளுங்கட்சி டிவியோ ஒரு எதிர்கட்சி டிவியோ ஒரு டிவி இருக்குது. அந்த டிவியை சேர்ந்த யாரோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு வந்துட்டு அதே டிவிக்கே, இப்போ ஆளுங்கட்சி சேர்ந்தவன் ஆளுங்கட்சி டிவிக்கே, எதிர்கட்சி சேர்ந்தவன் எதிர்கட்சி டிவிக்கே பேட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோ. நான் வந்து ஸ்டூடெண்ட்டு, என்னோட வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லி 2 கட்சிக்குமே மாற்றி கருத்து சொன்னால் அவன் ஆளுங்கட்சிக்காரனா எதிர்கட்சிக்காரனா உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட வந்து உன்ன மாதிரி ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுட்டு நிற்கிறவனை பார்த்து உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்படி தான் இப்போ சில இடங்களில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எல்லா இடங்கள்லையுமே இல்லை, சில இடங்களில் சில பேர் இருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதை பல பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பல இடத்துல. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல மாணவ போராட்டம், இந்த மாணவ அறப்போராட்டம் அரசியல் போராட்டமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்கிறதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க மிரட்டப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. மிரட்டப்பட்டிருக்கலாம், முதல்லே பட்டிருக்காங்க, அதான் உண்மை. ஜல்லிக்கட்டுக்கு 10 வருஷமாக போராடுறாங்கன்னா யாருமே மிரட்டாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே இதை மிரட்டி தான் வச்சுருந்துருப்பாங்க. அதை மீறி தான் இப்போ நிற்கிறாங்க இவங்க எல்லாருமே. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உனக்காக யாராவது ஒருத்தன் போராட வரான்னா அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத தெரிஞ்சிக்காமல் நீ வந்து அவனை முதல்ல வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏதோ 2-3 வார்த்தை வந்து சின்ன வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொள்கையை மீறி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடனே வந்து அவனை தவறாக பேசுகிற விஷயத்த வந்து தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். நம்மளுடைய ஒற்றுமையை பார்த்து உலகமே வேந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில்
நம்ம கூட நின்னவனையே நம்ம கேவலமாக பேசுறது தப்பு. இது ஆதிக்கு வக்காலத்து வாங்கிறதுக்கான வீடியோ கிடையாது. ஆதி பக்கமும் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் வீடியோ. அவனும் தமிழன் தான். 10 லட்சம் பேர்த்துல அவனால கூடப்பட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் இருப்பான். அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் இந்த புரட்சியே ஏற்படுது. நான் முதல்ல அதை யோசிக்கணும்ல. இந்த புரட்சியை மிகப்பெரிய அளவு கொண்டு போனதுல மிகப்பெரிய பங்கு அவனால மட்டும்தான் இது சாத்தியமாச்சு. இந்த வெற்றின்னு சொல்ல மாட்டேன். கூட்டம் போடுறதுக்கு உண்டான காரணம் அவனா இருக்கலாமே தவிர, இந்த கூட்டம் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான காரணம் யார்? மாணவர்கள் மட்டும்தான். இந்த அவசர சட்டம் பாத்தீங்கன்னா இப்போ பிறப்பிச்சிட்டாங்க. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் செல்லுபடியாகும். 6 மாதத்துக்குள்ள சட்டசபைக்குள்ள சட்ட தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த சட்டம் நிரந்தரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு சட்டசபை கூடுது. அதில் தீர்மானம் போட்டுட்டாங்கன்னா சட்டம் நிரந்தரம் ஆயிரும். தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை. இந்தியா ஃபுல்லான்னு சொல்லலை, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் விதிவிலக்கு மாதிரி. அதாவது மற்ற மாநிலத்தில் தடையை மீறி பண்ணுற விஷயத்த நம்ம சட்டப்பூர்வமாக வாங்கி பண்ணுறோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதைத்தான் அவங்க இப்படி சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை எஜுகேட் பண்ணல பல இடங்களில். பல பேருக்கு எஜுகேட் ஆகலை. அதை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அம்மன் பிசியை வந்தால் தான் நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னா அம்மன் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அம்மன் பிசியை கொண்டு வந்தோம்னா பட்டியலிருந்து காளை மாடு நீக்கப்பட வேண்டும். அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் காளை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அப்ரூவல் தானாக வந்துடும். அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நடத்திக்குவாங்க. இப்போ என்ன நினச்சிட்டு இருக்குன்னா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துட்டா இப்போதைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும், தமிழ்நாடை மட்டும் ஒதுக்கிடலாம் இந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடை ஒதுக்கியிருக்காங்க இப்போதைக்கு. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சக்சஸ், நம்மளுடைய ஒற்றுமைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. பழைய உச்ச நீதிமன்ற நீதிபதி பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேய கட்சி அவர்கள் சொல்றாரு, கண்டிப்பா இது மிகப்பெரிய விஷயம். இது நிரந்தர சட்டமா மாறுவதற்கு அதிக அளவு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டுன்னு அவர் சொல்றாரு. அது ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா நீங்களே கூண்டிங்க, நீங்களே வந்தீங்க. உங்களுக்கு எப்போ இஷ்டப்படுறீங்களோ அப்பதான் போகணும். வேற எவனும் உங்களை இருக்க சொல்றதுக்கோ, வேற எவனும் உங்களை வெளியே போக சொல்றதுக்கோ உரிமை கிடையாது. முதல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கூட்டத்தில் மைக்ல பேசுற எவன் பேச்சையுமே நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. காதுல கேட்டுக்கோ. நீ மனசுல ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு உள்ள வந்த பாத்தியா, அதை மட்டும் செயல்படுத்து. புரியுதா? அதுதான் என்னோட மிகப்பெரிய விஷயமா நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அரசியல் சம்மந்தப்பட்ட ஒருத்த மைக்கு பிடிச்சிட்டான். ஏதோ அவனோட அரசியல் கருத்தை சொல்றான். சொல்லிட்டு போட்டோம். அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போட்டோம், கேட்காத. நீ எதுக்குள்ளே வந்த? நான் தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக போராட வந்தேன். அதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ. அவன் என்னவும் பேசிட்டு போகிறான். நீ உன் கொள்கையிலேருந்து மாறாத. அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். உன் மனசில் எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு உனக்கானது. எவனுமே குளிர்காய விட்டுறாத. அந்த நெருப்பை உனக்காக மட்டும் எரியவை, உன்னோட இனத்துக்காக மட்டும் எரியவை. தயவு செஞ்சு சில பேர் அதை வச்சு குளிர்காய கூடும், அதுக்கு வழி விட்டுறாத அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இதையும் புரிஞ்சுக்காம சில பேர் திட்டுவாங்க. திட்டுறவங்க பல பேர்ல அந்த வாடை அடிக்கிற பல பேர் இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு யோசிங்க, யோசிச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.